மறைப்பு என்ன மறைக்கிறது? குதிரை பேர் தொடர்பாக பேசும்பொழுது பல விவாதம் உள்ள இருந்தது. அதுங்க அவர்களே மறந்துவிட்டு பேசுகிறார்கள். அவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள். எதற்காக வழக்கு போட்டிருக்கிறார்கள்? குதிரை பேரத்திற்காக வழக்கு போட்டிருக்கிறார்கள். அவர்களே குதிரை பேரத்திற்காக வழக்கு போட்டுவிட்டு குதிரை பேரம் என்று பேசக்கூடாது என்று சொன்னால் எப்படி? அப்படி என்றால் 2017க்கு அப்புறம் நடந்தது அதிமுக ஆட்சி இல்லைங்கிற ஒரு கருத்தை பேரவையில் 2017க்கு அப்புறம் நடந்த ஆட்சிக்கு உடன்பாடு இல்லை. அதிமுக ஆட்சி அவரு ஒரு கட்சியில் இருந்து அவர் வந்தவர் அல்ல. அவரு இல்லாத கட்சி எது என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு வந்திருக்கிறவர். அதனால அவருக்கு அது போன்ற மதிப்பீடுகளை செய்யக்கூடிய உரிமை இல்லை. கண்டிப்பாக இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா திரும்ப சொல்லிட்டாரு, 2 பேரும் ஒரு கருத்தை சொல்றீங்கன்னாரு. நாங்கள் கேட்டோம், நீட்டில் எல்லாரும் சேர்ந்து சொன்னோமே, அப்போ எல்லாம் ஒன்று தானா அப்படின்னு கேட்டோம். வணக்கம். நாங்களாம் திருச்சிங்க. ரெடி 2017க்கு அப்புறம் நடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி இல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவலை அமைச்சர் ஆதவ சொல்லியிருந்தாங்க. எப்படி 2017 வரைக்கும் நடந்த சட்டப்பேரவையில குதிரை பேரம்னு பேசினாலே தவைக்காவினர் தொடர்ந்து அந்த அவைக்குள்ள நீக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. எப்படி பாக்குறோம் சார்? தமிழகம் முழுவதும் குதிரை பேரம் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக எடுத்து சொன்னவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்தான். தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக கையிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக அவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக விலை பேசி தமிழக வெற்றி கழகத்திற்கு இழுத்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர்கள் என்பது நாடறியும், மக்களும் அறிவார்கள், தொகுதி மக்களும் அறிவார்கள், நாங்களும் அறிவோம், இந்த சட்டமன்றமும் அறியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கும்படி பேரவை தலைவரிடத்திலே சொல்லிவிட்டோம். அவரும் நீக்குவதாக சொல்லிவிட்டார். அதை பற்றி பேசுவது முறையாக இருக்காது. 2017 அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு நடந்தது அதிமுக ஆட்சி அல்ல, டெல்லி பாஜக சரண்டர் அடைஞ்சிருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் முதுகெலும்பு மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழகத்திலே பரிணாமம் பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திறமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று தனி கொள்கைகள் இருக்கிறது. எந்த முடிவெடுத்தாலும் தமிழக மக்களின் நலன் சார்ந்த முடிவுகளை மட்டுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கும் அடிபடுகின்ற இயக்கம் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் உறுதியான தலைவர், முதுகெலும்பு மிக்க தலைவர், தொண்டர்களையும் இயக்கத்தையும் காப்பாற்றுகின்ற தலைவர் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதை அப்படியே வாங்கி அனுப்பிச்சு விட